Mobile networks, next topic. So mobile networks are cellular networks as it is made up of a large number of signal areas called cells. That is ஒரு டவர் இதை சுற்றி உள்ள இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம செல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குல ஸோ இது டவர். ஸோ ஒரு டவரை சுற்றி உள்ள ஏரியாஸ் ஃபுல்லாகவே செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கனெக்ஷன் இந்த செல்ஸ் எல்லாத்தையுமே இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்குள்ளே உள்ள பீப்புள்ஸ்க்கு தட் இஸ் டிவைசஸ்க்கு இன்டர்நெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இதோட வேலை. யாருக்கெல்லாம் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கோ அவங்களுக்குலாம் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த டவரோட ஒர்க்கு. இந்த டவரை இந்த ஒரு டவர் சுற்றி உள்ள ஏரியாவை செல் அப்படிமோ, அது மாதிரி நம்பர் ஆஃப் செல்ஸ், அந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, அந்த ஏரியாவை நம்பர் ஆஃப் செல்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு செல்லேருந்து இப்போ ஒரு ரேஞ்சிலேருந்து ஒரு செல் ரேஞ்சிலேருந்து இன்னொரு செல் ரேஞ்சுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அது டேமேஜ் ஆகாமல் ஒரு செல் ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கு பாஸ் ஆகி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ a mobile networks are cellular network as it is made up of a large number of signal areas called cells. ஸோ அந்த சிக்னல் ஏரியாஸ் பேர் தான் வந்து செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த சிக்னல் ஏரியாவில் திஸ் செல்ஸ் ஜாயின்ஸ் டு ஃபார்ம் ஏ லார்ஜ் கவரேஜ் ஏரியா. ஸோ இது வந்து பெரிய ஒரு ஏரியாவை கவர் பண்ணுது. யூசர் கேன் அக்ராஸ் இன் டு த டிஃப்ரெண்ட் செல்ஸ் வித்தவுட் லாஸிங் தேர் கனெக்ஷன்ஸ். அவங்களோட கனெக்ஷன்ஸ் லாஸ் ஆகாமல் அவங்க டிஃப்ரெண்ட் ஏரியா செல்ஸ்க்கு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா அப்படின்னு தனித்தனியாக நமக்கு அந்த டவர் வந்து அந்த செல்லை கனெக்ட் பண்ணும். ஓகே, generation of mobile networks are as follows. So generation of mobile networks என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1G 1981 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் NMT லான்ச் பண்ணாங்க. ஸோ NMTனா என்ன? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் மொபைல் நெட்ஒர்க்கில் என்னெல்லாம் பண்ண முடியும் 1Gயில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் 2G 1991 GSM லான்ச் பண்ணாங்க அதில். அண்ட் செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் நடுவில் ஒரு ஜென்ரேஷன் இருக்குது. யூஸ்வலாக அது எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2.5G ஜென்ரேஷன். அது 2000 to 2003 வரைக்கும் 3 இயர்ஸ் மட்டும் இருந்தது. அப்புறமா அது தேர்ட் ஜென்ரேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. GPRS, இப்போ நம்ம காரில் வண்டியிலலாம் எங்கே போகுதுன்னு ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த GPRS யூஸ் பண்ணி மொபைல் நெட்ஒர்க்கிங் யூஸ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் வந்து 3G, தட் இஸ் 2003 இது யூஸ் பண்ணாங்க. 3G லான்ச் பண்ணாங்க 2003 ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அது வந்து இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் 2019+. ஸோ 4G கம்ப்ளீட் ஆனோன்னா 2019 5G, இன்னும் இந்தியாவுக்கு 5G வரல, 4G வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2007 4G வந்து ரிசர்ச்சில் இருந்தது. அப்புறமா மிடில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம இப்போ 4G வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 5G வந்து நமக்கு இன்னும் வரல. 2019 பட் வேர்ல்டில் நிறைய பிளேசஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷனாக என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1G நெட்ஒர்க் யூஸ் பண்ணாங்க. 1981 ஸ்டார்ட் பண்ணாங்க. டியூரிங் த இனிஷியல் பீரியட்ஸ் த மொபைல் சிஸ்டம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த அனலாக் டிரான்ஸ்மிஷன். இது எப்படி நெட்ஒர்க் டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு டவர் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் உள்ள மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக ஒரு ஆண்டனா இருக்கும். ஸோ அது மூலமாக தான் வந்து நெட் கனெக்ஷன், தட் இஸ் அந்த ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்ணாங்க. ஸோ NMT அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, NMT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நார்டிக் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன். இது வந்து நார்த்தன் கண்ட்ரீஸில் தான் வந்து இதை டெவலப் பண்ணாங்க. ஸோ அதனால் இது நார்டிக் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன் இதான் 1G ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மொபைல் நெட்ஒர்க்கில் யூஸ் ஆச்சு 1981. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும், ஃப்ரீக்வன்சிஸ் அவ்வளோ தூரம் கரெக்டாக கிடைக்காது, அண்டு லோ டிராஃபிக் டென்சிட்டி இருக்கும். தட் இஸ் ஸ்பீடாக ரிசீவ் பண்ணுறது சென்ட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி நிறைய டிஃபால்ட் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்குது. எப்பவுமே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது பட் இது ரொம்ப பாப்புலராக யூஸ் ஆகிட்டு இருந்தது அப்போ உள்ள ஏரியாவில், தட் இஸ் இந்த மொபைல் நெட்ஒர்க்கிங். தென் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் 1991
GSM launch பண்ணாங்க. Later the second generations of mobile systems were placed on digital transmissions with GCM. டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்ஸ் அப்போ தான் யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து சிம் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சிம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம் கிடையாது, அந்த ஆண்டனா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சிம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் வாஸ் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாண்டர்ட் விச் இஸ் யூஸ்ட் இன் செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் யூசிங் 900 MHz and 1800 MHz for the frequency bands. இந்த frequency bandல அதை யூஸ் பண்ணியிருந்தேன். பட் கம்பேர் வித் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் வந்து ஸ்பீடாக இருந்தது. நிறைய வாய்ஸ் மெசேஜஸ் அண்ட் எம்எம்எஸ் மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ண முடிஞ்சுது. எஸ்எம்எஸ் எம்எம்எஸ்லாம் சென்ட் பண்ண முடிஞ்சுது. பட் அப்போவுமே வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் இருக்காது. பெரிய மெசேஜஸ், பிக்சர்ஸ் மெசேஜஸ்லாம் அவ்வளோ கிளியராக நம்மளால் சென்ட் பண்ண முடியாது. ஜிஎஸ்எம் மொபைல் systems grown digital transmission using SIM. SIMங்கிறது SIM stands for subscriber identity mobile module. ஸோ நமக்கு எதுக்குன்னு தெரியும், சிம் அப்படிங்கிறது ஒன்று யார் யூஸ் பண்ணுறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, தென் பில்லிங் ப்ராசஸ்க்கு அண்ட் இதுக்கெல்லாம் வந்து நிறைய செக்யூரிட்டி ப்ராசஸ்க்கெலாம் கூட இந்த பெர்மிஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாமே வந்து சிம் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டிரான்ஸ்மிஷன் யூஸ்ட் அஸ் டிடிஎம்ஏ. டிடிஎம்ஏ அப்படிங்கிற டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணாங்க. டிடிஎம்ஏ அப்படிங்கிறது டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், சிடிஎம்ஏ அப்படிங்கிறது கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இந்த ரெண்டுமே நமக்கு தெரியும். சிடிஎம்ஏ அப்படிங்கிறது மொபைல்லையே ஃபிக்ஸ் ஆகி வரும் மெத்தட் டு இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஆன் தி நெட்வொர்க். டிடிஎம்ஏ வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸில் யூஸ் ஆச்சு. சிடிஎம்ஏ அப்படிங்கிறது ஸ்பெக்ட்ரம் ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ கம்பேர் வித் டிடிஎம்ஏ, சிடிஎம்ஏல நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க, நிறைய கெப்பாசிட்டிஸ், டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுற கெப்பாசிட்டிஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டெக்னாலஜியுமே 2Dயில் தான், தட் இஸ் செகண்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் ஆச்சு. தட் இஸ் 2G and mobility is supported at layer 2. இதில் வந்து 2 layers இருந்தது. ஒன் இஸ் செகண்ட் லேயர் வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரோமிங். நெட்வொர்க்ஸ் வந்து ரோமிங்கில் வந்து 2Gயில் தான் நம்ம வந்து ரோமிங்கில் யூஸ் ஆச்சு. பட் ரோமிங்கில் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக டேட்டா சப்போர்ட் பண்ணல, ஸ்பீட் சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணது 2Gயில் தான். ஓகேவா? விச் ஸ்பாட் சீம்லெஸ் roaming across asserted access networks and routing domains. This means that each operators must cover the entire area or have agreements in place to permit roaming. ஸோ இதில் ரோமிங்க்கு பெர்மிஷன்ஸ் இருந்தது. எல்லா ஏரியாவையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி வந்து 2Gயில் இருந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2Gக்கும் 3Gக்கும் நடுவில் 2.5Gயில் வந்து GPRS அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2000. GPRS was introduced here. This is the excess period of mobile networking development between 2G and 3G. 2Gக்கும் 3Gக்கும் நடுவில் ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. தட் இஸ் GPRS. GPRS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீசஸ். யூஸ்வலாக அந்த GPRS அப்படிங்கிறது இப்போ நம்ம எங்கே கேள்விப்படணும் பார்த்தீங்கன்னா, காரில் பைக்கில் அந்த மாதிரி இடத்துல எல்லாம். ஏன்னா அந்த GPRS இருந்ததுன்னா அது எங்கே போகுது நம்ம ட்ராக் பண்ணலாம் அந்த ரேடியோ சிக்னலை வச்சு. ஓகேவா? ஸோ GPRS வச்சு மொபைல் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. GPRS இஸ் த டேட்டா சர்வீஸ் விச் எனேபிள்ஸ் மொபைல் டிவைசஸ் டு சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜஸ், பிக்சர் மெசேஜஸ் அண்ட் இமெயில்ஸ். இதெல்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு GPRS டேட்டா சர்வீசஸ் யூஸ் யூஸ் ஆகிட்டு இருந்தது 2000ல். 2000 to 2003 வரைக்கும் 3 years இது யூஸ் ஆச்சு. இட் அலோஸ் மோஸ்ட் பாப்புலர் ஆப்ரேட்டிங் ஸ்பீட்ஸ் ஆஃப் அப் டு 115 கிலோபைட் per second. செகண்ட்க்கு 115 கிலோபைட்ஸ் ஸ்பீட் அதால் ஹேண்டில் பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிசீவ் பண்ணுறதுக்கோ மேக்ஸிமம் ஆஃப் 384 கிலோபைட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். யூஸிங் எட்ஜ் வச்சு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க GPRS. எட்ஜ் அப்படிங்கிறது வந்து என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட்ஸ் ஃபார் குளோபல் எவாலுவேஷன்ஸ். ஓகே, அண்ட் GSM data transmissions rates typically reaches 9.6 kilobits per second. Okay. So
ஜிபிஆர்எஸ் வந்து 115 கிலோபைட்ஸ்லேருந்து 384 கிலோபைட்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் அதால் நெட்ஒர்க் ஸ்பீடை மேனேஜ் பண்ண முடியும், டேட்டா சென்ட் அண்ட் ரிசீவை மேனேஜ் பண்ண முடியும். ஜிஎஸ்எம் வந்து 9.6 கிலோபைட்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணும் டேட்டாவை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இது வந்து 3G லான்ச் பண்ணாங்க. And this generations of mobile system merges different mobile technology standards and uses higher frequency bands for transmissions and code division multiple access CDMA to deliver data rate of up to 2 megabits per second, supporting multimedia services. Multimedia means MMS, voice, video and data. 3G தான் வந்து மேக்ஸிமம் நமக்கு அதிலே ஸ்பீட் வந்துருச்சு. நம்ம மேக்ஸிமம் எல்லா டெக்னாலஜியுமே 3Gயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடாக இருக்கும், வீடியோ சென்ட் பண்ணலாம், டேட்டா சென்ட் பண்ணலாம். 2Gலலாம் வீடியோ சென்ட் பண்ண முடியாது. ஸோ அது லேக் ஆகும், டைம் எடுக்கும். பட் ஒரு மெசேஜே ஒரு பர்டிகுலர் லைனுக்கு மேலே, பர்டிகுலர் கேரக்டருக்கு மேலே நம்மளால் சென்ட் பண்ண முடியாது 2Gயில். பட் 3Gயில் வந்து இந்த எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு எதுக்காக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கண்டுபிடிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் உள்ள டிஃபால்ட்டை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கண்டுபிடிக்காங்க. அப்படி பார்த்ததில் இதில் உள்ள சிடிஎம்ஏல உள்ள டெக்னாலஜிஸ் அண்ட் டிடிஎம்ஏல உள்ள டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அப் டு 2 மெகாபிட்ஸ் பர் செகண்ட் வரைக்கும், அங்கே கிலோபிட்ஸ் தான் இருந்தது, இங்கே மெகாபிட்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணலாம், டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுற அளவுக்கு பேண்ட்வித்தை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து வீடியோஸு, வாய்ஸ் அண்ட் டேட்டா இது எல்லாமே ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம், குயிக்காக போயிடும். யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் இஸ் UMTS, யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட் டேஸ் 3Gயில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ 1Gயில் யூஸ் பண்ண NTS அப்படிங்கிறது நார்த்தன் கண்ட்ரீஸில் டெவலப் பண்ணது. ஸோ இது யூரோப்பியன் வந்து UMTS அப்படிங்கிற இதை வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணாங்க. அதுவும் சேர்ந்து இதில் யூஸ் பண்ணாங்க. தட் இஸ் 3Gயில் யூஸ் பண்ணதுனால ஸ்பீடாக இருந்தது 3G. அண்ட் மொபைல் ஃபோன் சிஸ்டம்ஸ் கண்டினியூ டு யூஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்ஸ் வித் SIM authentications ஃபார் பில்லிங் சிஸ்டம் அண்ட் ஃபார் டேட்டா என்கிரிப்ஷன். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம் அப்படிங்கிற ஆத்தென்டிகேஷனை தேர்ட் ஜென்ரேஷனையும் யூஸ் பண்ணாங்க. ஸோ பில்லிங்காகவும் அந்த யூசர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ட்ராக் பண்ணுறதுக்கு இதெல்லாமே இந்த சிம் யூஸ் ஆச்சு. டேட்டா டிரான்ஸ்மிஷன்ஸ் யூஸ்டு WCDMA அண்ட் WCDMA அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் பேண்ட் கோட் டிவிஷன்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ். ஸோ 2Dயில் வந்து CDMA மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. 3Dயில் வந்து WCDMA யூஸ் பண்ணாங்க. தட் இஸ் வேர்ல்டு வைட் பேண்ட். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே ஸ்பீடாக நமக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆச்சு. Then next one is a technique to obtain data rates between 384 kbலேருந்து 2048 kb வரைக்கும் பர் செகண்ட் வரைக்கும் டேட்டா அப்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. அண்ட் தட் இஸ் இது என்ன ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்ணுறது அண்ட் ரிசீவ் பண்ணுற ஸ்பீடு. ஃபியூ 3G suppliers use ATM asynchronous transfer mode for over the air network with the MPLS, multiple protocol label switches or IP for their backbone networks. ஸோ ஐபி இதெல்லாமே எங்கே யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஐபின்னு நமக்கு தெரியும், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இதெல்லாம் எந்த இடத்துல வந்து 3Gயில் தான் நிறைய யூசஸ் இருந்தது. ஒரு குளோபல் நெட்ஒர்க், குளோபல் ஐபி அண்ட் லோக்கல் ஐபி இதெல்லாமே வந்து குளோபல் ஐபியை யூஸ் பண்ணி நெட் கனெக்ட் பண்ணுறது இதெல்லாமே 3Gயில் தான் யூஸ் பண்ணாங்க. ஏர் மூலமாக உங்களுக்கு சேட்டலைட் மூலமாக ஃப்ரீக்வன்சிஸை சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது எல்லாமே 3Gயில் தான் யூஸ் ஆச்சு. ஏன்னா நமக்கு இதில் வந்து 2Dயை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். 2D அப்படிங்கிறது வந்து லேயர் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமிங். ஸோ ரோமிங் வந்து 3G வந்து நமக்கு நார்மல் கனெக்ஷன்ஸ்க்கு இருந்தது. பட் ரோமிங் கனெக்ஷன்ஸ்க்கு 2G தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தேர்ட் ஜென்ரேஷன்லேயுமே. ஓகே, மொபைலிட்டி ஸ்டில் சப்போர்ட்டட் அட் த லேயர் 2 அண்ட் ஹென்ஸ் லைக் 2G it still prohibits seamless roaming beyond heterogeneous access networks and routing to domains. So தேர்ட் ஜென்ரேஷன்லையுமே லேயர் 2 தான் வந்து 2Gயில் இதில் ரோமிங்கில் யூஸ் பண்ணியிருந்தோம். தட் இஸ் 2G தான் நம்ம ரோமிங்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் இந்த ATM அண்ட் அப்புறம் ஏர் மூலமாக
நெட்டை இது பண்ணுறது, தென் ஐபி அட்ரஸஸ் இதெல்லாமே வந்து 3Gயில் தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் த டிரான்ஸ்மிஷன்ஸ் வேர் பேண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் பிட்வீன் 1900 அண்ட் 2200 மெகாஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் 4th generation 4G, தட் இஸ் 2007. அதுலேருந்து ரிசர்ச்சில் தான் இருக்குது. அது 4G இஸ் அட் தி ரிசர்ச் ஸ்டேஜ். ஸோ நம்ம 3G 3rd generation மொபைல் நெட்ஒர்க்கிங் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 4Gயும் 5Gயும் ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது. 4G கம்ப்ளீட் ஆனோன்னு 5Gயை கொண்டு வருவாங்க. 4G வந்து கிட்டத்தட்ட ரொபாட்டிக் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செல்ஃபாக அதுவே ரெடி ஆகிக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி. ADAC நெட்ஒர்க்கிங் இதில் யூஸ் பண்ணுறாங்க. 4G வாஸ் பேஸ்ட் ஆன் அன் ADAC நெட்ஒர்க்கிங் மாடல் வேர் தேர் வாஸ் நோ நீட் ஃபார் ஃபிக்ஸட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன். எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபிக்ஸடாக இல்லாமல் அதுவே அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுவே அது அப்பப்போ தேவையானதை க்ரியேட் பண்ணிக்கிறது தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிக்கிறது தான் வந்து ADAC நெட்ஒர்க்கிங் ADHOC ADAC நெட்ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஸோ ADAC நெட்ஒர்க்கிங் ரெக்வயர்ஸ் குளோபல் மொபைலிட்டி ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம 3rd generation வரைக்கும் IP4 தான் யூஸ் பண்ணோம். IPv4 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 32 பிட் தான் அந்த ஐபி அட்ரஸ்க்கான வேல்யூ வந்து 32 பிட் தான் யூஸ் பண்ணுறோம். 4 பார்ட்ஸ் இருக்கும், 4 பார்ட்ஸ் இருக்கும். ஐபி அட்ரஸை பற்றி பின்னாடி நம்ம படிக்கும்போது டீட்டெயிலாக படிக்கலாம். அண்ட் இதில் வந்து IPv6 யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் 128 பிட் வந்து இதுக்கு ஸ்பேஸ் தேவைப்படும் IPv6க்கு. ஓகேவா? இது ஏன் அப்படின்னா நிறைய நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம், நிறைய அட்ரஸஸ் க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால். IPv6ல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த மொபைலில், பர்டிகுலர் மொபைலை. ஸோ மொபைல் ஐபியோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 4Gயில். ஓகே, அண்ட் மொபைல் டிவைசஸ் வில் நாட் அக்செப்ட் ஆன் ஃபிக்ஸட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். தே will require enhancing intelligence to self-configure in ADAC networks and have a routing capability to route over a packet switched network. ஓகே, ஸோ இதில் தான் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி, தட் இஸ் ரொபாட்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி செல்ஃபாக கான்ஃபிகர் பண்ணிக்கும். அண்ட் ரூட்டிங் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறது அந்த ரூட்டையும் அதுவே ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதோட பேக்கெட்ஸை வந்து எந்த ஏரியா வழியாக ஸ்விட்ச் பண்ணணும், தட் இஸ் எந்த ரூட் வழியாக சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுவே அதோட ஓன் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவே கண்டுபிடிக்கிற மாதிரி மொபைல் டிவைசஸை, மொபைல் நெட்ஒர்க்கிங்கை 4Gயில் ரெடி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 5th generation, தட் இஸ் 2019 அதோட ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5G is the stage succeeds the 4G, 3G, 2G systems. ஸோ 4G, 2G, 3Gல நம்ம யூஸ் பண்ண டெக்னாலஜியோட இதில் யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப ஹையர் வேர்ஷனாக இருக்குது. அண்ட் 5G's டார்கெட்ஸ், 5Gயோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை டேட்டா ரைட்ஸ் ஹையாக இருக்கணும், ரெடியூஸ் லேட்டன்சி அண்ட் எனர்ஜி சேவிங்ஸ், ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கணும், எனர்ஜி சேவ் பண்ணணும், நிறைய சர்ச் பண்ணுற மாதிரி, நிறைய உழைக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், காஸ்ட் ரெடியூசிங், ஹையர் சிஸ்டம் கெப்பாசிட்டி அண்ட் மேசிவ் டிவைஸ் கனெக்டிவிட்டி, எவ்வளோ டிவைஸ்னாலும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ 4Gயோட டார்கெட் அதுதான். அண்ட் இந்த 4Gயில் வந்து ஐடியூக்கு வந்து இதை ரிசர்ச் பண்ணுறாங்க. 2 ஸ்டேஜில் 5Gயை சப்மிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 15th வந்து March 19 ஒரு செக்ஷன் சப்மிட் பண்ணுறாங்க இந்த 5Gயை பற்றின டெக்னாலஜி, 5G டெக்னாலஜியை. அண்ட் ரிலீஸ் 16 இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம்ப்ளீட்டட் March 2020 ஒன்று கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ITU, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரிசர்ச் பண்ணி ஓகே ஆனோன்னு 4th generation சக்ஸஸ் ஆனோன்னு அதுக்கப்புறமா 5Gயை ரிலீஸ் பண்ணுவாங்க பப்ளிக்காக. ஓகேவா? ஸோ இதில் வேறு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது 5Gலன்னு பார்த்தீங்கன்னா ITU அண்ட் IMT 2020 வந்து ப்ரொவைட்ஸ் அதோட டார்கெட் என்னன்னா 20 gigabytes per second செகண்ட்க்கு 20 gigabytes ஸ்பீட் இருக்கணும் நம்மளோட 5th generation அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட். மில்லியன்ஸ் ஆஃப் வேவ்ஸ் 15. அதோட பேண்ட்வித் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சிஸ் வந்து 15
கிகாஹெட்ஸ்லேருந்து ஹையர் வெர்ஷன்ஸ் வந்து வரைக்கும் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ் வரைக்கும் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ஹையர் ஃப்ரீக்வன்சி கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும், டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் அப்லோட் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால. தென் 3GPP ஸ்டாண்ட்ஸ் இன்க்ளூடிங் எனி நெட்ஒர்க் யூஸிங் நியூ ரேடியோ சாஃப்ட்வேர். இதில் வந்து நியூவாக ஒரு ரேடியோ சாஃப்ட்வேர் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 5G நியூ ரேடியோ கேன் ஆக்சஸ். நியூ ரேடியோ வந்து ஃப்ரீக்வன்சிஸ் எதுலேருந்து ஆக்சஸ் பண்ணுதுன்னா லோயராக வந்து 600 MHz 6 GHz வரைக்கும் ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம 4Gலேருந்து கம்பேர் பண்ணும் போது 15% 50% வரைக்கும் ஃபாஸ்டராக இருக்கும். Okay, this is 5G and 4G in research and 5G also in research stage only. Okay.